அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லுவார் சார். என்ன அழகா இருக்குன்னு சொல்லவே மாட்டார் சார். ஒரு நாள் சொன்னது கிடையாது சார். என்ன இது நார்மலா எல்லா ஒய்ஃபுக்கு இருக்க ஒரு ஆமா எதிர்பார்ப்பு சார், எல்லாம் ஆம்பளைங்களும் சொல்றதானே சார் அது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இங்க நிறைய பேருக்கு தெரியல. என்னடா ஒரு பெரிய விஷயம்ட்டு அதை நீங்க ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறீங்க. பட் அதால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல வரும்ட்டு என்னைக்காவது உங்களோட பார்ட்னர்ஸ் அதை சொல்லி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. சோ பிரணவ் சொல்றதை நல்லா கேளுங்க. காம்ப்ளிமெண்ட் இஸ் சூப்பர் நெசசரி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா அந்த காம்ப்ளிமெண்ட் மூலமா? நான் ஏன் இதை சொல்றேன்னா, உதாரணத்துக்கு உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் சாரி கட்டிட்டு வரா. அவ எது கட்டுறா? என் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா அவன் என்ன நினைப்பான், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் நிறைய விஷயம் மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த சாரி கட்டிட்டு வரும்போது நீங்க ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட், ஏய் உண்மையிலேயே இந்த சாரி பார்க்க ரொம்ப அழகா இருக்குடி அப்படின்னீங்கன்னா போதும். அவளோட அன்னைக்கு அந்த டே ஃபுல்ஃபில்ட். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு வந்தோன்னே ஏறி வண்டியில் உட்கார கிளம்பலாம் அப்படின்னீங்கன்னா அவளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க உடைக்கிற மாதிரி இருக்கும். இட் சேம் கோஸ் ஃபார் பாய்ஸ். ஓகேவா? உங்களுக்காக அவன் ரொம்ப நாள் பியர்டு வளர்த்திருப்பான், திடீர்னு ஷேவ் பண்ணிட்டு உங்க முன்னாடி நிற்கும் போது பியர்டோட கிளீன் ஷேவ் நல்லா இருக்குடா, இந்த ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்டுக்கு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். இதுக்கு தான் நான் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் சூப்பர் நெசசரின்னு சொல்றேன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. அது நம்ம மனசுக்குள்ளே வச்சிருந்தா எப்படி அவங்களுக்கு தெரியும்? இது என்ன படமா மனசுக்குள்ள இருக்கிறதுல பார்த்து நம்மளே கண்டுபிடிச்சிக்கிறது? அதெல்லாம் நடக்காது சினோபி. ரியல் லைஃப் காதல்ல இன்னும் ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இதை பண்ணிடாதீங்க இந்த காம்ப்ளிமெண்ட்ன்ற பேர்ல. எங்க சைடுல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்தா, நாங்க எல்லாருமே ஹோட்டல் போனோம். அவளோட பாய் ஃப்ரெண்டோட வந்திருந்தா. ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பொண்ணு இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து வெளியே போனோம். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் என்ன பண்ணிட்டானா, ஏன் கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் எப்படி கொடுத்துட்டானா, உன்னோட அவளுக்கு நல்லா இருக்கு, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட அவ போட்டிருக்க பாரு, அவளுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாரு ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் அந்த பையன் கொடுத்துட்டான். ஏன் ஃப்ரெண்டு பொண்ணு செம்ம காண்டாயிட்டு, நீங்க நினைச்சு பாருங்க, அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிற அளவுக்கு போச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம். என்னைக்கு நீ உங்களோட பார்ட்னர்ஸை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கம்பேர் பண்ணி, இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், கம்பேர் பண்ணி நீங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு தான் ட்ரபிள் ஆகும். எவனும் உசுப்பேத்துவான், உனக்கு பிடிச்சிருக்கு நீ கொடுக்கறதுனால என்னடா பெருசா ஆயிட போகுதுன்னு கேட்டா கேட்கலாம் போ. அதுக்கப்புறம் பிரணவ் ப்ரோ நீங்க அன்னைக்கே சொன்னீங்க நான் கேட்கல, வேணும்ட்டே கேர்ள் ஃப்ரெண்ட் வெறுப்பேற்றத்துக்கு அந்த பொண்ணு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு வந்தனா முடிஞ்சு உங்க கதை. இதை நான் சொல்றது எல்லாமே 100% ட்ரூ. உங்க ரிலேஷன்ஷிப்ல நீ நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ணி இருப்பீங்க. இந்த மாதிரி லவ் டிப்ஸ்க்கு மறக்காம பிரணவ் ஃபாலோ பண்ணி